அருமை +1 மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்க பூக்கள். நம் பள்ளியின் கலங்கரை விளக்கம் எந்த ஒரு செயலையும் நுட்பமாக செய்யக்கூடிய வல்லமை, கல்வியினுடைய செயல்பாடுகளை மிக சீரும் சிறப்புமாக கவனித்து நம் பள்ளி வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹெச்எம் சிஸ்டர் குளோரியா அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் ஒவ்வொரு ஆசிரிய பெருமக்களுடைய உறுதுணையோடும் இன்றைய பாடம் தமிழ்துறை சார்பாக உங்களுக்கான திருக்குறள் வகுப்பினை நடத்த இருக்கின்றேன். மிக சீரும் சிறப்புமாக கவனித்து நீங்கள் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மிக சிறப்பான வகையில் தேர்வு எழுதியிருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் வினாவை உணர்ந்து அற்புதமாக பதிலளித்திருக்கிறீர்கள். நாங்கள் அந்த தாட்களை திருத்துகின்ற பொழுதெல்லாம் உங்களுடைய முகத்தினுடைய புன்னகை பூக்கள் எங்களை மெய்சிலிருக்க வைக்கின்றது. இந்த நாட்களில் கூட நல்ல நல்ல பலனை பாடத்திட்டத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பது நம் மவுண்ட் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளிக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, உறுதுணையாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களாகிய உங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய வணக்க பூக்களை வாரி இறைக்கின்றோம். திருக்குறள் சம்பந்தப்பட்ட செய்திகளை சிறுவயது முதலே ஏராளமாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். வாழ்வியலோடு தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய நூல்களுள் முதன்மை நூலாக விளங்குவது திருக்குறள். இந்த திருக்குறளை வகுப்பிற்கு ஏற்றார் போல, உங்களுடைய நிலைகளுக்கு ஏற்றார் போல அதனுடைய கருத்துக்கள் விரிவாக்கம் பெற்றுக்கொண்டே இருக்கும். அந்த வகையிலே திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படும் தமிழ் இலக்கியமாகும். உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது என்று கேட்டால் என்ன சொல்லணும்? திருக்குறள். வகுப்புல அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தி தான். இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருவார். கல்மனதையும் நெகிழக்கூடிய வல்லமை பெற்றது திருவாசகம். அந்த திருவாசகத்தினுடைய தேனை பாடல்கள் மூலமாக நீங்கள் பெறுகின்ற பொழுது உயர்வினை அடையும். இது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். அதனால் இந்த திருக்குறளை சொல்லுகின்ற பொழுதே உலக பொதுமறை. திருக்குறளுக்கு இனம் கிடையாது, சாதி கிடையாது, மதம் கிடையாது. அத்தனையும் கடந்து அத்தனை இனத்தவராலும் சாதியாராலும் மதத்தவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒப்புயர்வற்ற ஒரு உலக நூல்தான், முதன்மை நூல்தான் திருக்குறள் என்று சொன்னால் நம்முடைய நெஞ்சமெல்லாம் மெய்சிலிருக்கின்றது. அது மட்டுமல்லாது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக கருதப்படுவது திருக்குறள். அத்தனை நீதி இலக்கியங்கள். திருக்குறளை சொல்லுகின்ற பொழுது அந்த திருக்குறளை எந்த வகையில் அடக்குகின்றோம்? 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாக கருதுகின்றோம். இந்த திருக்குறளுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் என பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை என்று தேர்வில் கேட்டால் நீங்கள் இதை எழுத வேண்டும். அது மட்டுமல்லாது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய போட்டி தேர்வுகளிலெல்லாம் திருக்குறளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதிகமான வினாக்கள் திருக்குறளிலிருந்து வரும். அதற்கும் சேர்த்து இப்பொழுதே நீங்கள் பயணப்பட வேண்டும்.
இப்பாடல்கள் அனைத்தும் குறள் வெண்பா என்ற வகையில் அடக்கப்படுகிறது. இதுல கேட்பாங்க, திருக்குறளில் பயின்று வரும் பாவகை டேஷ் அப்படின்னு சொன்ன என்ன சொல்லணும்? குறள் வெண்பா அப்படின்னு சொல்றீங்க. பாவின் வகையை தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது. ஆக திரு கூட்டல் குறள் திருக்குறள். 7 சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும் இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த மேன்மையுடைய நூல் உலகத்தில் உள்ளது என்று சொன்னால் அதுதான் திருக்குறள். அத்தனை மொழியிலும் மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியுள்ளார்கள். அதுல மிக சிறந்த உரை பரிமேலழகர் உரை. நீங்க அது நல்லா தெரிஞ்சுக்கணும். திருக்குறளுக்கு மிக சிறப்பான உரையாக கருதப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க பரிமேல் அழகர் உரை சிறந்த உரையாக கருதப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக முக்கியமான ஒரு பகுதி இது. அது மட்டுமல்லாது திருக்குறளினுடைய சிறப்பினை விளக்கக்கூடிய விதத்துல திருக்குறளை குறித்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு புலவர்கள், சான்றோர்கள், கல்வியாளர்கள்லாம் சொல்லுகின்ற பொழுது அந்த திருக்குறளுக்கு குறள் வடிவத்திலும் வெண்பா வடிவத்திலும் பல்வகைப்பட்ட யாப்பு வடிவத்திலும் அதனுடைய பெருமை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி சொன்னது ஒரு நூலா வந்துடுச்சு. அதுக்கு என்ன பேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் பெருமையை முழுவதுமாக விளக்கக்கூடிய ஒப்புயர்வற்ற நூல் எது என்று சொன்னால் திருவள்ளுவ மாலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான வினா. இப்ப நடத்தக்கூடிய ஒவ்வொன்றும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, கோடிட்ட இடம், பொது தேர்வில் கேட்கக்கூடிய திருக்குறள் குறிப்பு வரைக போன்ற பகுதிகளில் கேட்டுனே இருப்பாங்க. போட்டி தேர்வுகளில் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இதை மிக சிறப்பான வகையில நீங்கள் கருத்தாக படிச்சுக்கணும். அது மட்டுமல்லாது திருவள்ளுவருக்கு பல்வேறுபட்ட பெயர்கள் உண்டு. தேவர், நாயனார், தெய்வ புலவர், சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுபங்கி, முதற்பாவலர் என்ற பல்வேறுபட்ட சிறப்பு பெயர்களை கொண்டவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரை பற்றிய அறுதியான தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை. இந்த செய்திலாம் வரலாற்று நுட்பமிக்க செய்திகள். இது திருவள்ளுவரை குறித்த உண்மையான வரலாற்று செய்திகள் கிடைக்கவில்லைன்னு திறனாய்வாளர்கள் சொல்றாங்க. திருவள்ளுவர் சென்னை மயிலாப்பூரில் தோன்றியவர் ஒரு கருத்து, குமரியில் தோன்றியவர் இப்படி ஒரு கருத்து, திருவள்ளுவருக்கு வாசுகி என்று சொல்லக்கூடிய துணைவியார் இருந்ததாக ஒரு கருத்து, திருவள்ளுவருக்கு தாய் ஆதி, தந்தை பகவன் என்று சொல்லக்கூடிய கருத்து, இப்படி பல்வகைப்பட்ட செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். செவிவழி செய்தி கதைகளாகவும் திறனாய்வு கருத்துக்களாகவும் திருவள்ளுவருக்கு நாளொரு மேனி பொழுதுரு வண்ணமுமாக பல்வேறுபட்ட வகையில் சிறப்பான வகையில் அவருடைய பெருமையை தமிழ் கூறு நல்லுலகம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இப்ப பாடப்பகுதிக்கு நாம செல்கின்றோம். மிக கவனமான வகையில இந்த பாடப்பகுதியை நடத்தும் போது நல்ல நுட்பமா கவனிச்சுக்குவாங்க. நடத்தும் போது என் கூடயே வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறளை கவனிங்க. புத்தகத்தை வச்சிருப்பீங்க. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பகுதியை எடுத்து நடத்தக்கூடிய அந்த திருக்குறளை கவனமாக கவனிங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். வாழ்நாளில் நாம் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் திருக்குறளை நாம் நெஞ்சத்திலே தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஆனால்தான் உலக உத்தமர் காந்தியடிகள் திருக்குறளை குஜராத்தில படிச்சுட்டு அவர் சொல்றாரு, இந்த திருக்குறளை தமிழில் படிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது மதராஸ் பட்டணத்திலே தலை சிறந்த தாய் தந்தையருக்கு நான் மகனாக பிறந்து அந்த திருக்குறளை தமிழில் படிக்கும் பாக்கியத்தை எனக்கு ராமபிரான் அருள வேண்டும் என்று
பேச்சாளர் பெருந்தகைகள் எல்லாம் காந்தியாருடைய கருத்துக்களை சொல்லுவார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்பொழுதும் திருக்குறளை உதாரணம் காட்டி பேசுவார். மாண்புமிகு அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கு பிடித்த திருக்குறளை எல்லாம் சொல்லுவார். உலக நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்கின்ற பொழுது திருக்குறளை எடுத்தாளாமல் அவர் இருப்பதில்லை. நம்முடைய திருவண்ணாமலையில் கூட மீனாட்சி திருமண மண்டபத்தில் வருகை தருகின்ற பொழுது நம்முடைய மவுண்ட் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி சார்பாக அந்த கிறிஸ்துமஸ் விழாவை நம்முடைய பள்ளி மாணவ செல்வங்கள் HM சிஸ்டர் ஜோதி அம்மாவுடைய தலைமையில் நடத்துகின்ற பொழுது அந்த கிறிஸ்துமஸ் விழாவை மிக நுட்பமாக கவனித்து அப்ப கலாம் ஐயா சொன்னாரு, நீங்களாம் கேக்கு வெட்டினீங்களே, எனக்கு அதில் ஒரு துண்டு தரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா அத்தனை மதங்களையும் கடந்த ஒப்புயர்வற்ற மாமனிதர் கலாம் அல்லவா, அதே போல திருக்குறளும் அல்லவா. அந்த நேரத்தில் அவர் சொன்ன திருக்குறள் எது தெரியுமா? அறிவற்றும் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க இந்த திருக்குறளை என்னோடு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அத்தனை பேரையும் சொல்ல வைத்தார் கலாம் அவர்கள். உலக நாடுகளில் திருக்குறளை படிக்காத மாமேதைகள் கிடையாது. எத்தனையோ மாமேதைகள் திருக்குறளை படித்து வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருந்தார்கள். நீங்களும் நாள்தோறும் திருக்குறளை படிக்க வேண்டும். தினம் ஒரு குறள் என்று சொல்லக்கூடிய விதத்திலே திருக்குறளை ஆழமாக பற்றி கொண்டார் வாழ்க்கை உங்களோடு பற்று கொள்ளும். முதலாவதாக அடக்கமுடைமை. வாழ்க்கையில மனிதனுக்கு ரொம்ப அவசியம் தேவை அடக்கம். இந்த அடங்காத தன்மை இருக்குது இல்லையாப்பா, அடங்காத தன்மை அவனை அடக்கிவிடும். வள்ளுவர் என்னதான் நீ கல்வி கற்றாலும் என்னதான் உயர் பதவியில் இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் அடக்கம் இல்லை என்று சொன்னால் நீ மனிதனாக கருதப்பட மாட்டாய். அதனால்தான் அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் எங்க ரெண்டு கையை வீசி நடந்தா திமிர் வந்து விடுமோ என்பதற்காக இரு கைகளையும் மடக்கி கொண்டு நடந்தார் வள்ளலார். வள்ளலாரை குறித்து நாம் சொல்லுகின்ற பொழுது அவருடைய செயல்பாடுகள் வாழ்வியல் தன்மைகளை உணர்த்துவதாக அமைந்து கொண்டிருக்கிறது. உயர்ந்தவர்கள் அடக்கத்தோடு நடப்பார்கள். நீங்க கலாம் ஐயாவுடைய நடைய பார்க்கறீங்கன்னாக்கா அந்த முகத்துல ஒரு சின்ன ஆணவம் கூட இருக்காது. புன்னகை ஒரு துறவினில் இருப்பது போல இருக்கும். பார்த்தீங்கன்னாக்க எத்தனையோ மாமனிதர்கள் அதுல சொல்றாரு பாருங்க, நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆனப்பெரிது. இது மனப்பாட பகுதி. நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது. சேக்கிழார் அவரை நோக்கி கேட்கக்கூடிய வினா, மலையினும் பெரியது இது. அப்ப சேக்கிழார் ரொம்ப சிறியவர். மலையினும் பெரியது எது என்று சொல்லுகின்ற பொழுது என்ன பதில சொல்லுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அந்த நேரத்தில் சேக்கிழார் அவர்கள் இந்த திருக்குறளை எடுத்தாளுகின்றார். நம்ம தொண்டை மண்டலம், நம்முடைய திருவண்ணாமலையோடு தொடர்புடைய தொண்டை மண்டலம் காஞ்சிபுரம். எப்படி எடுத்தாளுகின்றார்? நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது. மலையை விட உயர்ந்ததான். மலைக்கு கூட நீளம் சொல்லிவிடலாம், அகலம் சொல்லிவிடலாம், உயரத்தை சொல்லிவிடலாம். ஆனால் மனிதனுடைய பண்புல அடக்கம் என்பதற்கு எதுவுமே கிடையாது. அந்த அடக்கம் என்று சொல்லக்கூடிய தன்மையை பெறுவோம் என்று சொன்னால் அவன்தான் உண்மையானவன் என்று சொல்கிறார். யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. இந்த உலகத்தில் நீ எதை அடக்கி ஆள்கின்றாயோ இல்லையோ உன் நாவை அடக்கி ஆள வேண்டும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்கும் நீதான் எஜமானன் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த உலகத்திலேயே மிக பயங்கரமான ஆயுதம் எது என்று ஒரு திரைப்படத்திலே கேட்கின்ற பொழுது அதற்கு எதிராக இருக்கக்கூடிய
கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் சொல்லுவார், ஈட்டி வாள் கத்தி என்று சொல்கின்ற போது இல்லை இல்லை என்று சொல்லிவிட்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் நாக்கு என்று சொல்வார்கள். இந்த நாவை அடக்கி ஆள வேண்டும். யாகாவாராயினும் நா காக்க. நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் உன்னுடைய நாவினை கட்டி காக்க வேண்டும். கட்டி காக்கலனா நீ சொல்லக்கூடிய சொல்லில் குற்றம் ஏற்பட்டு அதனால் உனக்கு தீமைதான் வரும் என்று சொல்லுகிறார். ஒருவர் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். அவ்வாறு காக்காவிட்டால் சொல் குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர். புரியுதில்லவா? உங்களுக்கு கூட தான். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டபடி. உங்களுக்கு தெரிந்த திருக்குறள். நினைவலைகள்லாம் ஓடும். சிறிய வயதுல படித்த, 9ஆவதுல படித்த, 8ஆவதுல படித்த எங்க அப்பா அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த திருக்குறள் இது. ஆசில் வகுப்பறையில் சொன்னார்கள் என்று. ஏன்னா இந்த திருக்குறளை உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு திருக்குறள் நம்முடைய காதில் நம்மை அறியாமலே ஒலித்து கொண்டிருக்கு. இவர் அழகா வள்ளுவர் சொல்றாரு, தீயினால் சுட்ட புண்ணால் உடலில் வடு உண்டானாலும் உள்ளே ஆறிவிடும். தீயினால் சுட்ட புண் உள் ஆறும். எவ்வளவு பெரிய மருத்துவ குறிப்பு தெரியுங்களா? இது மெடிக்கல் சயின்ஸ் படிச்ச வள்ளுவர் சொல்ற. எப்படி சொல்றாரு பாருங்க. உள்ள இருக்கிற காயம் ஆறுனாதான் அந்த காயத்தினுடைய தன்மைக்கு ஏற்றாறு போல குணமடையும். ஆனா வடு இருக்கும். எப்படி சொன்னார் வள்ளுவர், தீயினால் சுட்ட புண் உள் ஆறும். இதுக்கு ரொம்ப நேரம் நடத்தணும். நாவினால் சுட்ட புண்ணால் உடலில் புறத்தே வடு உண்டாகாவிட்டாலும் உள்ளே ஆறாது. ஆனால் நாவினால் சுடப்பட்ட புண் ஆறவே ஆறாது. எத்தனை வயதானாலும் ஒரு சொல்ல சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாக்க அவன் நினைச்சு 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 பார்ப்ப. நீ அது சொன்ன இல்லையா? சின்ன குழந்தைய நாம திட்டிடுறோம், உடனே அது ஞாபகம் வச்சுக்கின்னு 10 நாள் கழிச்சு சொன்ன என்ன அன்னைக்கு சொன்னல எப்படி அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குது இல்ல. ஒரு குழந்தையுடைய மனசுல கூட அந்த சொற்கள் எப்படி போய் தாக்குது பாருங்க. எல்லாருக்கும் தான். மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்கும் சொல்லத்தகாத சொற்களை சொல்லிவிட்டால் அவளை காணுகின்ற போது அது தூரம் மறந்துடும் சொல்லுவாங்க. மறக்க முடியாது. ஆனா அதை நினைக்க கூடாது என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் ஒரு சைக்காலஜி, மனோநிலை தத்துவம் இது. அடுத்து பாருங்க, ஒப்புரவறிதல். வாழ்க்கையில மனிதனாக வாழ்ந்து விட்டால் என்ன செய்யணும்? உதவி செய்யணும், கொடை கொடுக்கணும். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருள் எல்லாம் தகுதியானவருக்கு உதவி செய்வதற்கு ஆகும். நீ உதவி செய். யாருக்கு உதவி செய்? தகுதியானவர்களுக்கு உதவி செய். மனப்பாட பகுதி. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு, தகுதி உடையவனுக்கு நீ சேர்த்து வைத்த செல்வத்தை கொடு. நல்லவன் கையில செல்வத்தை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அவன் அதை நல்ல வழிக்கு பயன்படுத்துவான். ஒரு அயோக்கியங்கிட்ட ஒரு செல்வத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அவன் அதை தீய வழியில் செலவிடுவான். ஆனால் சொன்னார், ரொம்ப ஜாக்கிரதையா சொன்னார், எல்லாருக்கும் உதவி செஞ்சிடாதரா. யாருக்கு உதவி செய்? தக்கார்க்கு, தகுதி உடையவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இந்த இடத்துல வள்ளுவருக்கு சரியான கோபம் வருது. ஏன்? உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்து போகிறவனே உயிர் வாழ்பவன். உலகத்தோடு ஒத்துவாள். 10ஓட 11 அத்தோடு நீ ஒண்ணுன்னு பெரியவங்க சாதாரணமா சொல்லுவாங்க. அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க படித்த நம்மை விட படிக்காத அவங்க தான் அனுபவத்தோடு ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. சாதாரணமா சொல்லிட்டு போவாங்க. ஏதாவது ஒண்ணு ஒரு செயல் நடக்கிற இடத்துல வித்தியாசமா, டேய் வாடாங்க, உலகம் போற போக்குல போடா, 4 பேர் போற வழி நீயும் போட, நீனா தனியா போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவ்வளவு அழகா சொல்றாரு வள்ளுவர். மற்றவன் அப்படி இல்லாதவன் யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செத்தவர்கள் ஒருவனாகவே கருதப்படுவான். நடைபெணம் சொல்லிட்டார். இதோட ஒரு வார்த்தை சொல்லணுமா? அடுத்த பாடல் பாருங்க. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படி. இதுவும் மனப்பாட பகுதி. பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது. மூலிகை மரம் இருக்குது, துளசி இருக்குது, கற்பூரவல்லி இருக்குது, வாழை மரம்லாம் இருக்குது.
எல்லாம் மூலிகை மரங்கள் தான். அதனுடைய அத்துணை பாகமும் பயன்படும். அந்த மாதிரி நல்லவன் கையில் கிடைத்த செல்வமானது எல்லோருக்கும் பயன்படும். வள்ளல் பச்சையப்பனர் அந்த கல்வி நிறுவுகின்ற பொழுது, இன்னைக்கு பச்சையப்பன் கல்லூரி, எங்களுடைய பேராசிரியர்கள்லாம் படிச்சு அந்த பச்சையப்பன் கல்லூரி, பேரறிஞர் அண்ணா படித்த கல்லூரி. என்ன சொல்லுவாங்க? படிக்கட்டும் பைந்தமிழ் பாடிடும் பச்சையப்பன் சோலை வளாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இலவசமா கொடுத்தார். தனி ஒரு மனிதராக இருந்து அந்த ஸ்தாபனத்தை தொடங்கினார் அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு பெரிய சிறப்பு. அத்துணை செல்வத்தை கல்விக்கே கொடுத்தார். அந்த வகையில நல்லவர்களுடைய செல்வம் எல்லோருக்கும் பயன்படும். இந்த பாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஊமை அணிக்கு எடுத்துக்காட்டு. ஏன்னா அற்றால் வருது இல்லையா? அற்று, அடுத்து புகழ். இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் புகழோடு வாழ. புகழ் இல்லை என்று சொன்னால் நீ இகழ்ச்சிக்கு உரியவனாக கருதப்படுவாய். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்ல பொன்றாது நிற்பதொன்று. நல்ல கவனமா கவனிங்க. ஒவ்வொரு திருக்குறளும் நம்முடைய வாழ்வியலோடு தொடர்புடையது. இணையற்ற உயர்ந்த புகழை போல் உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை. இந்த உலகத்தை விட்டு நீ போற அப்படின்னாக்கா உன்னுடைய உடல், அந்த உடலுக்கு என்ன சொல்றான்? உயிர் போயிடுச்சுனாக்கா பூத உடல் அப்படின்னு சொல்றான். இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. இந்த உடலை விட்டு உயிர் நீங்குமேயானால் மதிப்பு கிடையாது. எத்தனை மணிக்கு சார் தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். திருமூலர் அழகா சொன்னார், மிக சிறப்பாக சொன்னார். இந்த உடலை விட்டு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு போய் எரித்து விட்டு நினைப்பெல்லாம் ஒழிச்சிருவாங்க. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணவென்று பெயர் வைப்பர். சூரையும் காற்றிடை போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தனரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடல் மறையலாம், ஆனால் புகழ் மறையக்கூடாது. உத்தமர் காந்தியடிகளுடைய புகழ், பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய புகழ், கப்பலோட்டிய மாத்தமிழன் வ.உ.சி.யுடைய புகழ், தமிழ் தாயையும் இந்திய தேசியத்தையும் போற்றி பாதுகாத்த சுப்பிரமணிய சிவாவினுடைய உடல் எல்லாம் மறைந்திருக்கும். ஆனால் அவருடைய புகழ் என்றைக்குமே மறையாது. அடுத்த பாடல் பாருங்க. உங்களுக்கு பிடித்த திருக்குறள் தான். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில தோன்றலின் தோன்றாமை நன்று. இது ரொம்ப விரிவான ஒரு விளக்கத்தை நடத்தும். இருந்தாலும் இது ஆன்லைன் வகுப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கமா அந்த பாடலோடு தொடர்புபடுத்தி நடத்துறேன். இப்போ எனக்கெல்லாம் இந்த திருக்குறள் நடத்தினாக்க ஒரு திருக்குறளுக்கு 1 மணி நேரம் தேவை. அவ்வளவு தூரம் பொறுமையும் உங்களுக்கு இருக்கணும். தோன்றினால் புகழ் தரும் பண்புகளுடன் தோன்றுவர், இல்லையெனில் தோன்றாமல் இருப்பதே நல்லது. எப்படி தோன்றும் போதே புகழ் தோன்ற முடியும்? இப்ப காந்தி புத்திரிபாய் வயிற்றிலிருந்து உருவானாரு. இப்ப காந்தி பிறக்கும் போதே இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி மனிதர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அன்னை சிவகாமியினுடைய மணி வயிற்றில் உதித்தார். இவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவார், 10 ஆண்டுகள் நடத்துவார், என் பிள்ளை ஊழல் இல்லாத ஆட்சி நடத்துவான்னு அந்த தாய் நினைச்சிருப்பாங்களா? அது என்ன தெரியுமா அர்த்தம்? வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கு ஒரு விரிவான விளக்கம் தான் தேவை. தாய் தந்தையர் புகழோடு விளங்குகின்ற பொழுது பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு புகழ் வருமா? பாருங்க எப்படி. இப்ப அமைச்சருடைய மகன் அமைச்சர் பதவியில் இருக்கிறாருன்னு வச்சு மகன் போறாருன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. சொல்லுங்க சார். அந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆவதோ 10ஆவதோ படிப்பான். அந்த ஓட்டுநர்ல இருந்து அவன் எங்கெங்கெல்லாம் போன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவர் பிரசன்ட் மினிஸ்டர், தற்பொழுது மந்திரியாகிறார் வச்சுக்கலாம். எல்லாம் மதிப்பு அங்க போகும். ஒரு மாவட்ட ஆட்சியருடைய மகன் இல்லைங்களா? அதை நான் வழக்கமா பார்த்துக்கிறேன் பல இடத்துல. சார் கலெக்டருடைய சன் சார், அந்த தம்பி அங்கேருந்து டிரைவர் சார் கொஞ்சம் வாட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வந்துட்டங்க ஐயா, யாரு அந்த பிள்ளைய போய் வந்துட்டங்க ஐயா. அது வேற ஒன்றும் இல்லை, கலெக்டருக்கு தரக்கூடிய மதிப்பு மகனுக்கு கொடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைக்கு அந்த எண்ணங்கள் உருவாகும் போது நாமளும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும். இப்படி அது அந்த பதவியில் இருக்கும்போது சொல்லக்கூடிய செயல்.
அப்ப தாய் தந்தையர் புகழ் பெறக்கூடிய வகையில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த புகழ் அந்த பிள்ளைக்கு வரும். தோன்றின் புகழோடு தோன்றுக. இந்த முன்னால் இருக்கிறவங்களும் சொல்றாங்க, எனக்கு முன்னேர் போன வழிதான் பின்னேர் போகும். தந்தை அறிவு தாய் அறிவு தான் மகனுக்கும் மகளுக்கும் வரும் இல்லைங்களா? ஆனா தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. நல்ல பேர் அப்படின்னு சொல்றேன். வசையொழிய வாழ்வாரே வாழ்வர், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் அப்படின்னு சொல்றேன். பழி இல்லாமல் வாழ்பவரே வாழ்வர். இதோட என்ன தேவை? வாழ்க்கையில் நீ வாழும் பொழுது பழிச்சொற்களுக்கு ஆளாகாதே. நல்ல குணநலனை பெற்று உயர்வடைந்து கொண்டே இரு. புகழில்லாமல் வாழ்பவர் வாழாதவர். புகழோடு நீ வாழவில்லை என்று சொன்னால் நீ வாழ்வதற்கே தகுதியற்றவன், வாழ்வதற்கே பிரயோஜனப்படாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. வசை அதுக்கு ஆப்போசிட், எதிர்ச்சல் என்ன சொல்லுவோம்? இசை. இசைனா என்ன அர்த்தம்? புகழ் அப்படின்னு சொல்ற. வசைனா என்ன அர்த்தம்? பழி. வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார். எப்படி வள்ளுவர் விளையாடாரு பார்த்தியா தமிழோடு? இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் சொல்ற. அடுத்து தவம். தவம் சொல்லும் போது என்ன? பற்றற்ற துறவிகள் செய்யக்கூடிய தவம். அவர்கள் மட்டுமல்ல, இல்லறத்தாருக்கும் தவம் முக்கியம். பொருட்பற்று, பிற பற்றுகள் அனைத்தும் ஒரு தவநிலையில் வாழ வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல கூட. அதனால்தான் மகாத்மா காந்தியடிகள் ஞானம் பெற்று பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார், இயற்கை ஞானம் தான் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அவர் வருகின்ற பொழுது முழுக்க முழுக்க தன் குடும்பத்து பற்றை விற்றொழித்து இந்திய பற்றை, தேசிய பற்றை மேற்கொண்டார். ஆனால் தான் மகாகவி பாரதி சொல்வான், தவம் செய்க, தவம் செய்க, தவம் செய்தால் எய்தியதை விரும்பி அடையலாம் சொல்ற. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஐம்புலன் அடக்கம் என்பது தவசிகளுக்கு ரொம்ப முக்கியம். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் என்பதால் செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே முயன்று பார்க்கலாம். நீ காட்டுக்கு போகணும், தனிமையில இருக்கணும் அப்படிலாம் தேவையே இல்லை. இருக்கிற இடத்துல இருந்தே பார்க்கலாம். நீங்க காந்தியார் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தாலும் காந்தியாருடைய அந்த வடிவம் பார்த்தீங்கன்னாக்கா தவம் செய்வது போலவே இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா கலாம் ஐயா, எத்தனை மாணவ செல்வங்கள், எத்தனை பேராசிரியர்கள், எத்தனை விஞ்ஞானிகள் இருந்தாலும் அவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. தவம் செய்வது போலவே இருக்கும். ஒரு செயலை செய்கின்ற பொழுது தவத்தோடு செய்வதா பயபக்தி அப்படின்னு சொல்லிட்டு சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு புடவிட சுடுகையில் ஒளிவிடும் பொன் போல ஓமையில் தவம் இருப்பவரை துன்பம் வருத்த வருத்த ஞானம் வளரும். பாத்தீங்களா? தவம் செய்தவரை வருத்த வருத்த ஞானம் வளரும். இயேசு பெருமானுடைய தவம் உலக தவத்திற்கு ஈடானது. அந்த ஒரு மாமனிதர் உபதேசங்களை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவருக்கு வந்த எதிர்ப்புகளை எல்லாம் ஒரு சிறு புன்னகை மூலமாக அடக்கி ஆளுகிறார் இல்லையா? சிலுவையில் அவரை அறைகின்ற பொழுது கூட தனக்கு பக்கத்தில் இருந்த அவர்களுக்கெல்லாம் வேண்டுகிறார். தன்னை துன்புறுத்தியவனை நோக்கி அவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லார். எப்படி? பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்யும் பிழையை மன்னியும் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்க எவ்வளவு அழகான ஒரு பகுதி பார்த்தீங்களா? இயேசுவாருடைய அந்த திருவடி, அன்னை தெரசாவினுடைய அந்த திருவடிவம், எச்சிலை கையில் உமிழ்ந்த போது இந்த எச்சில் எனக்காகட்டும், அந்த கல்கத்தாவினுடைய மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற சிறுவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று அந்த தாயார் கெஞ்சுகின்றார். இதைவிட ஒரு தவம் வாழ்க்கையில் தேவையா? அடுத்து பாருங்க, வள்ளுவர் அதிகாரத்துல நிலையாமை. இந்த உலகம் நிலையானது கிடையாது. நீ ஆடு பாடு கூத்து பதவி பணம் இல்லையா, நாம் தான் அப்படிலாம் சொல்லும் போது ஹிட்லர் என்று சொல்லக்கூடிய அந்த சர்வாதிகாரி, ஒரு இரண்டாம் உலக போருக்கு வழிவகுத்தவன்,
லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவன். ஐ ஆம் த வேர்ல்ட், நான் தான் உலகம் என்ற அதிகார திமிரில் இருந்த சர்வாதிகாரி ஹிட்லர். அவனுடைய மரணத்தை அவனாலே தீர்மானிக்க முடியும் இல்லையா? உலகத்துல யார் யாரெல்லாம் எத்தனை நாளைக்கு இந்த உலகத்துல மனிதன் வாழ்ந்து விட முடியும் இல்லையா? ரொம்ப அழகா சொல்றாங்க, நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாக்கு அடைத்து விக்கல் வந்து உயிர்க்கு இறுதி வரும் முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கை சாதாரணமானதல்ல, கடவுளால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவன் உனக்கு பரிசளித்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வீணாக்கி விடாதே, புகழோடு வாழ கற்றுக்கொள். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிலைப்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே வாழ்கிறார் என்று சொல்கிறார். அப்ப உலக சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னார். 4 பேர் போற்றவும் 4 பேர் வாழ்த்தவும் வாழ்வதுதான் சுயமரியாதை என்று கண்ணதாசனும் சொல்லுவார் இல்லையா? அப்ப மரணம் வருகின்ற பொழுது எப்படி இருக்குமா பார்த்தீனாக்கா, நாக்கு அடைக்கும், விக்கல் வரும், உயிர்க்கு இறுதி வரும். அது வருவதற்கு முன்னால் ஏ மனிதனே, நீ மனிதனாக வாழ கற்றுக்கொள். ஒருத்தர இறந்துட்டாம, இறந்து போனவன சுமந்துன்னு போறாங்க. ஒரு கவிஞர் இந்த காட்சியை பார்க்கலாம். கவிஞர் எதை பார்த்தாலும் கவிதையை எழுதிடுவான். அப்ப இறந்து போனவன் எழுந்து உட்காருவது போல ஒரு கற்பனை. எழுந்து உட்கார்ந்தான். உட்கார்ந்தோடனே அவன் சொன்னானா, வாழும் நாளில் நான் மனிதனாக வாழ்ந்திருக்கலாமே. இதெல்லாம் நாங்க பட்டிமன்ற மேடையில பேசி பேசி கைத்தட்டல் வாங்கக்கூடிய செய்திகள். வாழக்கூடிய நாளில் நான் மனிதனாக வாழ்ந்திருக்கலாமே சொல்லிட்டு டப்புன்னு படுத்துட்டான் பாத்தீங்கன்னா. அப்ப என்ன அர்த்தம்? மனிதனா வாழல. உனக்கு இறுதின்னு ஒண்ணு வருண்டா, நீ ஆடாத குதிக்காத இல்லையா? அதனால நல்ல செயலை செய். 4 பேர்கள் உன்னை பாராட்டக்கூடிய விதத்தில் உன்னுடைய செயல்பாடு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்ற. அடுத்து வள்ளுவர் சொல்றார் பாருங்க, நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்ற. இதுவும் மனப்பாட பகுதி, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு திருக்குறள். இந்த உலகத்துல என்ன சிறப்பா வள்ளுவன் சொல்றான்? இந்த உலகத்துக்கு என்ன சிறப்பு? நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் நிலையாமை பெருமை உடையது இவ்வுலகம். இப்பதான் சார் பார்த்தேன், நேற்று பார்த்தேன் சார், அவர்கிட்ட பேசினே இருந்தேன் சார். அடடா, மனுஷன் வாழ்க்கை பார்த்தீங்களா? ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், the world is stage, we are all the actors. உலகம் என்பது நாடக மேடை, நாம் எல்லோரும் நடிகர்கள் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா எங்க சார் ஷூட்டிங்காக? உலகம் என்னும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்துல பாட்டு பாடுவார் பார்த்தீங்கன்னாக்கா இல்லையா? நிறைய தத்துவங்கள். இதுதான் முக்கியமான நிலையாமை. நீ இந்த உலகத்தில் வாழ்கிறாய் என்று சொன்னால் நீ இருந்து கொண்டே இருப்பாய் என்பதல்ல. உனக்கு இறுதி என்று ஒரு நாள் வரும். வருவதற்கு முன்னால் நீ மனிதனாக வாழ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்ற. ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. ஒரு பொழுது கூட வாழ்வில் தன்மையை சிந்திக்காதவர்கள் என்னும் எண்ணங்கள் கோடி அல்ல இன்னும் அதிகம். எப்படி? மனித வாழ்க்கையில் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் மனிதனுக்குரிய உயர் பண்புகளை எல்லாம் நீ பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இறுதி வருவதற்கு முன்னால், நீ விண்ணுலகம் செல்வதற்கு முன்னால் நற்செயல்களை செய்து கொண்டே இருப்பாய் என்று சொல்லுகிறார். தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி இதெல்லாம் இல்லையா? அடுத்து பாருங்க, துறவு. துறவுன்னா என்ன அர்த்தம்? சாமியாருங்க இருக்கிறாங்க, வாழ்க்கையை துறந்த துறவிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வள்ளுவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 திருக்குறள் எழுதியிருக்கிறார். துறவு என்று சொல்லக்கூடிய ஆடையை பூண்டு கொண்டு உலகத்தில் தவறு செய்பவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. போலி சாமியார்கள் என்று சொல்லக்கூடிய வடிவத்தில் உண்மையான துறவிகள் உலக பற்றியை நீக்கி வாழ்வார்கள். அதனால்தான் கவியரசு வைரமுத்து கூட ஒரு திரைப்படத்துல கவிதையா சொல்வார், காட்டு விலங்கெல்லாம் கொழுத்தாதான் மதிப்பு, காவி துறவி எல்லாம் இலைச்சாதான் மதிப்பு. எலும்பும் தோலுமாக உலக பற்றினை துறந்து காற்றையே சுவாசித்துக் கொண்டு ஐம்புலன் அடக்கத்தோடு
எவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் தராம உலகத்தினுடைய பாசத்தை மேற்கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் உண்மையான துறவிகள் அப்படின்னு சொல்றேன். துறவுக்கு பெரிய இலக்கணம் ஒண்ணு, நிறைய செய்தி சொல்லலாம். பகவான் ரமண மகரிஷி 10 வயதில் திருவண்ணாமலை நோக்கி வந்தார். ஞானம் பிறந்த கதை அது சொல்றதுக்கு பல மணி நேரம் இருக்கும். சுவாமி விவேகானந்தர் புரட்சி துறவியாக மாறினார். ஓதாது உணர்ந்த அருட்பிரகாச வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஓரறிவு உயிர் தாவரங்கள், ஒரு அறிவு உயிரான அந்த செடி கொடி வாடுகின்ற பொழுது இவர் வாடினார். நாம வாடுவோம் அந்த மாதிரி. இப்ப நடத்துற நானே கூட வாடுவோம்னா அந்த செடி கொடி மெச்சிட்டு போவேன். அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா எப்படி உலகத்தினுடைய உயர்ந்த லட்சியத்திற்காக வாழ்ந்தவர், தனக்காக வாழாதவர். அன்னை தெரசா சொல்லலாம், ஏராளமான பேரை சொல்லலாம். பெருந்தலைவர் காமராஜர் திருமணம் செய்து கொள் என்று தாயார் ஆசைப்படும் போது, ஒரு பிள்ளடா, குலவாரிசு தேவடா, பேரம்பேத்தி தேவடா அப்படின்னு சொல்ல தாயார் வந்து கெஞ்சிக்கின்ற போது, அம்மா இந்தியா சுதந்திரம் வாங்கட்டும் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சுதந்திரம் வாங்கியாச்சு. மறுபடியும் கேட்கறாங்க அந்த அம்மா, கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா கல்யாணம் பண்ணிட்டா கட்டின மனைவி மேல ஆசை வரும், பிறக்கிற குழந்தை மேல ஆசை வரும், எனக்கு இந்தியா மேல ஆசை வராது, தமிழ்நாட்டு மக்களை நான் நேசிக்கணும், அதனால நான் இப்படியே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னாக்கா அது அவர் ஒருவருக்கு தான் சாத்தியம். இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நன்றாக இருக்குமானாக்கா ரொம்ப கஷ்டம். அடுத்துக்கு சொல்றாரு பாருங்க, யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். இந்த திருக்குறளை ரொம்ப விளையாட்டா சொல்லுவாங்க பெரியவங்க. டே திருக்குறள் உதடு ஒட்டாத திருக்குறள் ஒன்று இருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் கூட எங்க பேத்தி சசி பிரதிபா பிரகாஷ் திட்ட இது கேட்டேன் சின்ன குழந்தையா இருக்கும்போது. உதடு ஒட்டாத எனக்கு எப்படியா தெரியும், சொன்னாதானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 5 வருஷம் முன்னாடி சொல்லிச்சேன். அப்ப சொன்னேன், நான் சொல்லும் போது என் லிப்ஸை பாரு, உதடு ஒட்டாது. மற்ற திருக்குறளோ மற்ற பாடல்களோ சொல்லும் போது உதடு ஒட்டியது ஒட்டாது. பார்த்தீங்கன்னாக்கா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் சொன்ன உடனே பிரதிபா பிரகாஷ் சொன்னாங்க, ஆமாயா உதடே ஒட்டலையா, எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொன்னாங்க. நான் இதை பெருமையே சொல்லலை, ஏன்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி திருக்குறள் சொல்லி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா வள்ளுவற்ற நான் கூட கேட்டேன், என்னையா உதடு ஒட்டாத திருக்குறளை துறவுக்கு எழுதிருக்கு, என்ன காரணம்? இது என்னுடைய கற்பனை. இது அதுக்கு வள்ளுவர் சொன்னார் என்கிட்ட, வேற ஒண்ணு இல்லடா சபரி, உதடு ஒட்டாத திருக்குறள் ஏன் துறவுக்கு எழுதினாக்கா அவனுக்கு வாழ்க்கையும் ஒட்டக்கூடாது என்பதற்காக எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒருவன் எந்தெந்த பொருள்களிடமிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருள்களால் அவன் துன்பம் அடைவதில்லை. இந்த பற்று இருக்குது பாரு, சாதாரணமானது இல்லை, இது நல்லதுதான். பற்று வாழ்க்கையில தேவைதான், இல்லைன்னு சொல்லல. நீங்க படிக்கிறீங்க, என்ன நோக்கி படிக்கிறோம்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லையா? என்னென்ன துறைக்கெல்லாம் நம்ம போகணும், நல்லா படிச்சு கோல்டு மெடல் வாங்கணும். எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. எனக்கு ஆசை இருந்துச்சு, ஒரு ஆசிரியர் ஆகணும், பேராசிரியர் ஆகணும், நூல்கள் எழுதணும், பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அவர் நல்ல பற்றையெல்லாம் எடுத்தாளர்கள் அப்படி சொல்லல. அந்த மாயை என்று சொல்லக்கூடிய பற்றினை நீக்க வேண்டும். புத்தருடைய வாழ்க்கை கேட்டிருப்பீங்க இல்லையா? அரசனாக இருந்த அந்த மகான் ஆண்டியாக போனார். 3 காட்சியை பார்த்தார், பிணி, மூப்பு, சாக்காடு. இது 1 மணி நேரம் சொல்லணும் புத்தருடைய வாழ்க்கை சொல்லும் போது. வந்து கையில கேட்கிறார், அரச குடும்பத்தில் வாழ்ந்த மகான் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய அந்த இடையில பார்த்து கேட்கிறார், தம்பி களையத்திலே கொஞ்சம் பால் கறந்து கொண்டு வா. அந்த மண் சட்டில பாலை கறந்து கொடு. தங்க கிண்ணத்தில் பால் அருந்த வேண்டிய அந்த சித்தார்த்தன் புத்தனாக வடிவெடுத்ததற்கு பின்னால் எப்படி கேட்டார் பார்த்தீங்கன்னா, என்ன காரணம்? உலக பற்றுக்களை துறந்த மகாவீரர் போன்றவர்கள், குருநானக் போன்றவர்கள் எல்லாரையும் சொல்லலாம். அடுத்து பாருங்க, பற்றுக. இந்த பாட்டு விளையாடினே போ. பற்றற்றான் பற்றினை அப்பற்றி பற்றுக பற்று விடற்கு. சொற்பொருள் பின்வரும் நிலையில் வந்த சொல்லும் பொருளும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருமானால் அது சொற்பொருள் பின்வரும் நிலையில். பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும். பற்றில்லாதவன் யாரு? இறைவன். இறைவனுக்கு பற்றே கிடையாது. ஆனா நீ என்ன பண்ணணும்? இறைவனை பற்றி கொள்ள வேண்டும்.
உலக பற்றுக்களை எல்லாம் துறந்தவன். தாயும் தந்தையும் கிடையாது அவனுக்கு, தாயும் தந்தையும் இல்லை, அனாதை இறைவன். ஆனா பற்றுக்கள் இல்லாதவன் இல்லையா? பற்றுக்களை அகற்றுவதற்காகவே பற்றில்லாதவரை பற்றி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்ற இந்த பாடல் மனப்பாட பகுதி படிச்சுக்கணும். அவா அறுத்தல். இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பம் இடைவிடாமல் வரும். புத்தருடைய வாழ்வியல் தத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு தத்துவம், ஆசையே துன்பத்திற்கு காரணம். நான் வகுப்பில் நடத்தும் பையன் சொன்னா, ஐயா ஆசையே துன்பத்திற்கு காரணம் வள்ளுவர் சொல்றாரு, இதை சொல்றதுக்கு ஒரு ஆசைப்பட்டிருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கறான். ஆசைன்னா சாதாரணமா சொல்லல, பொருள் மீது வைக்கக்கூடியது, செல்வத்தின் மீது வைக்கக்கூடியது, மனைவி மக்கள் மீது கூட நீ ஆசையை அதிகமாக வைக்காதே. ரொம்ப சாதாரணமான வார்த்தை இல்லை, நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், நிறைய எடுத்துக்காட்டலாம் கூறலாம், இல்லை நேரம் கருதி சுருக்கமா சொல்றேன். அடுத்து பாரு, ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஒரு காலம் நிறைவு செய்ய முடியாத இயல்புடைய ஆசையை விட்டொழித்தால் நிலையான இன்பம் இயல்பாய் வரும். ஆனால்தான் எப்படி மனித வாழ்க்கையில வாழணுமா அப்படின்னாக்கா, தாமரை இலை நீர் போல மனிதன் தன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள. தாமரை இலை நீர்ல அது நீங்க சாதாரணமாக ஒரு காட்சியா பார்க்கலாம். ஏன்னா நீங்களா சின்ன பிள்ளைங்க, இதை பார்க்கும்போது தாமரையில நீர் இருக்கும், ஆனா அதுல ஒட்டியும் ஒட்டாமலும் இரு அப்படின்னு சொல்றாங்க. வலி எறிதல், வலினாக்க வலிமை, அரசனுக்கு வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செல்லும். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நிர்வாகத்தை யார் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த திருக்குறளை வள்ளுவர் சாதாரணமா சொல்ற. ஒரு தொழிலை எப்படி நடத்தணும், ஒரு தொழிற்சாலையை எப்படி நடத்தணும், ஒரு ஆசிரியர் எப்படி அந்த மாணவனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், ஒரு நிர்வாகத்தினுடைய அமைப்பு, நிர்வாக மேலாண்மைன்னு சொல்றாங்க பாரு, அட்மினிஸ்ட்ரேஷன் பவர். இந்த ஒரு திருக்குறளை படிச்சேன்னா அவங்களுக்கு சாதாரணமா போயிடும். பார்த்தீங்கன்னா செயலின் வலிமையும், இதான் வினை வலிமை, தன் வலிமையும் பகைவனின் வலிமையும் துணையாளர் வலிமையும் சீர்தூக்கி செயல்படுங்க. இப்படி இருந்தாக்கா ஒரு செயல் மிக சீரும் சிறப்புமாக நடைபெறும். அழகான திருக்குறள் இது. அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடு. பாருங்க, மற்றவருடன் ஒத்து போகாதவன், தன் வலிமை அறியாதவன், தன்னை பெரிதாக நினைப்பவன் விரைவாக கெடுவான். வாழ்க்கையில கம்பேரிசன் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க, பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதை சொல்லக்கூடிய விதத்துல சொல்லி அதை உயர்வடைய வைக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பையன் மேக்ஸ்ல சென்டம் எடுக்கிறான், இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா 60 எடுக்கிறான், இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மார்க்ஸ் எடுக்கிறான். இப்போ என்ன பண்ணணும், 40 மார்க்ஸ் எடுத்தவன் என்ன பண்ண, டே அப்பா நல்லா படிக்கிறான்ல, இப்போ கம்பேர் பண்றாங்க. 60 மார்க்காவது எடுத்தா 40 மார்க் எடுத்தவனுக்கு 60 மார்க் எடுக்க தெரியாது. அவன் பாரு இன்னொருத்தன், நான் மிஸ்ஸை கேட்டேன் என்னன்னு சொல்லி கேட்டாக்கா அவன் சென்டம் எடுப்பான், நல்லா படிப்பான், அவங்க அந்த மாதிரி இவனும் படிக்கணுங்க, அவங்ககிட்ட கத்துக்கலாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது சில பிள்ளைங்க என்ன பண்ணுனாக்கா ஒத்து போக, அவங்ககிட்ட போய் நான் கத்துக்கிட்டேன், நான் போய் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் ஈகோ மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. தன்முனைப்பு எவங்கிட்ட இருக்குதோ வாழ்க்கையில, தன்முனைப்பு அப்படின்னு சொன்னா ஈகோ. நீங்களும் தெரிஞ்சுக்குங்க, நானும் தான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா. ஈகோ எவங்கிட்ட இருக்குதோ அவனை விட்டு கடவுள் மிக விரைவாக விலகுவார். பார்த்தீங்க, தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி தெரிஞ்சுக்கணும். ஆனானப்பட்ட உலகத்தையே இயக்கக்கூடிய சிவபெருமான் தன்னுடைய மகன் முருகப்பெருமான்கிட்ட மண்டியிட்டு வாய் பொத்தி அந்த செவி அவனுடைய இதழ்களில் வைத்து அந்த பிரணவ மந்திரத்தை கேட்டார். உலகத்தையே படைத்த பரமசிவன், அப்ப நான் தான் கடவுள், இந்த உலகத்தை கட்டி காப்பவன் நான் தான், நான் போய் எப்படி என் குழந்தைகிட்ட போய் கத்துக்கிட்டான், அதுக்கு என்ன தெரியும். இப்படியே நிறைய பேர் சொல்லி 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 குழந்தை ஒண்ணு இல்லாம இன்னொன்னு ஒண்ணு இல்லாம கடைசியில் போடுவோம். பாத்தீங்கன்னா அப்ப இந்த பிரணவ மந்திரத்தை கத்துக்கும் போது அவர் ஈகோ பார்க்கல, அவரு எனக்கு அதை கத்துக் கொடுப்பா அப்படின்னு சொன்னார். எங்க நல்ல செய்திகள் இருக்குது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொன்னோம். வயதை பார்க்காத, தோற்றத்தை பார்க்காத, நல்ல செய்தியா கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா இதுல நமக்கு தேவை. அப்ப தன் வலிமை அறியாதவன் தன்னை பெரிதாக நினைப்பவன் விரைவாக கெடுவான். பீலிப்பை சாக்காடும்
அச்சீரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும். இந்த பாடல் பிரிது மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல வேண்டிய கருத்தை நேரா சொல்லி அதுல இருந்து இன்னொரு கருத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிரிது மொழிதல் அணி. மயிலிறகுதான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் ஏற்றிய வண்டியின் அச்சும் முறியும். ஒரு வண்டியில மயிலிறகு ஏத்துறோம். மயிலிறகு எப்பேற்பட்டது? மென்மையானது, லேசானது. அதை ஏத்த 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 என்ன ஆகும்? அந்த நிறை கூடிக்கொண்டே இருக்கும், வெயிட் கொடுக்கும். நீ அளவுக்கு அதிகமா ஏற்றி விட்ட, மயிலிறகு தான் ரொம்ப சாதாரணமானது தானே, லேசானதை நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ மாத்திர ஏத்தினே இருந்த அப்படின்னாக்கா அந்த வண்டியினுடைய அச்சு என்பது முறியும் அப்படின்னு சொல்ற. அடுத்த பாடல், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்ற கெடும். இதுவும் மனப்பாட பகுதி. வரவுக்கு ஏற்ற செலவு செய். எப்படி வள்ளுவர் எப்படி அளந்து பேசுறாரு பாருங்க. உன்னுடைய வரவுக்கு என்னவோ அதற்கு ஏற்ற செலவு செய். கண்ணதாசன் படத்துல சொல்லுவார், வரவுக்கு மீறி செலவு செஞ்சா என்ன ஆகும்? வரவு 8 செலவு 10 மீதம் 2 கடைசியில் துந்தனா 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 அப்படின்னு சொல்லுவார். கவிஞர் வாலியும் சொல்லுவார், வரவுக்கு மேலே செலவுகள் செய்பவன் திருடனும் அவனும் ஒன்றாவன் அப்படின்னு சொல்ற. அப்ப வரவுக்கு ஏற்றார் போல நீ செலவு செய்து வாழ வேண்டும். நல்ல ஒரு அரசனுக்கு மட்டும் இந்த கருத்தை அவர் சொல்லல வள்ளுவர், இல்லறத்தானுக்கும் சொல்றாரு, துறவரத்தானுக்கும் சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்றாரு. பார்த்தீங்கன்னாக்கா தன்னிடம் உள்ளவற்றின் அளவை அறிந்து வாழாதவனின் வாழ்க்கை உள்ளது போல தோன்றி கெடும். இருப்பது போல இருக்குமா, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா மறைந்து விடும். ஆடம்பரத்தை நோக்கி ஒரு செல்வந்தன் செல்கிறான் என்று சொன்னா, சார் கோட்டீஸ்வரன் தான் விடுகிறார். இப்போ அட பார்த்த என்னமா வாழ்ந்தான் சார் அவன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கான ஏதோ ஒரு குறைபாட்டு சிக்கல்ல அவன் சிக்கி இப்ப வறுமை நிலைக்கு வந்துட்டு இருக்கான். நிறைய பேர் உதாரணமா சொல்லலாம். காலம் அறிதல் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஆமாங்க ஐயா, நீங்க கூட காலம் அறிஞ்சு பாடத்தை நடத்துங்க சொல்றீங்க இல்லையா? ஒரு பேச்சாளர் பேசினே இருந்தார். இன்னைக்கு தேதி என்ன? 7/12/20. உடனே பார்த்தீங்கன்னா பேசினே இருந்தவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வந்துடுச்சு. உட்காந்து ஆடியன்ஸ் முன்னாடி பேசும்போது, நீங்கள் அமெரிக்காவை பார், ஆஸ்திரேலியாவை பார், ஜப்பானை பார் அப்படின்னு சொன்னார். எதிர்க்க உட்காந்த ஒரு ரசிகன் சொன்ன ஆடியன்ஸ், முதல்ல வாட்ச பாரியா, நேற்று பேசுன இன்னைக்கு வரைக்கும் பேசுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? எல்லாத்துக்கும் காலம், டைமிங் ரொம்ப முக்கியம். டைமிங் சொல்லும் போது காலத்தில் ஒரு செயல் நாம் செய்தால் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்ற. ரொம்ப அற்புதமான பகுதி. அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும். உரிய கருவிகளுடன் தக்க காலம் அறிந்து செய்தால் அரிய செயல் என்று ஒன்றும் இல்லை. ஒரு செயலை நீ செய்வதற்கு முன்னால் எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்ப தேர்வு எழுத போறீங்க, அப்ப என்ன பண்ணணும்? இங்கு பென், அடிக்கோடிடக்கூடிய பென்சில், எரேசர், ஷார்ப்னர், எல்லாத்துக்கும் மேல மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா ஹால் டிக்கெட். சில என்ன பண்ணுவான், கிளம்புற அவசரத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவான், ஹால் டிக்கெட்டை விட்டுட்டு வந்துடுவான். சில அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு சப்ப கட்டு கட்டுவாங்க. நீங்க அங்க போனா அங்க ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அந்த நேரத்துக்கு வந்து எல்லாரும் டென்ஷன் பண்ணி விட்டுருவோம். எங்கடா ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா மறந்துட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இப்ப அவன் மன உளைச்சல் ஆகிறது இல்லாம சுத்திக்கிற அத்தனை பேரும் மன உளைச்சல் ஆக்கிடுவோம். அப்ப அறிவுள்ள பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அறிவுள்ள பிள்ளை எல்லாமே அறிவுள்ள பிள்ளை தான். அப்ப இரவு நேரத்துல என்ன பண்ணுவாங்க, கடைசியில பாத்தீங்கன்னாக்கா அப்பா அம்மாட்ட அந்த ஹால் டிக்கெட் பகுதியெல்லாம் கரெக்டா எடுத்து ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல, ஒரு பூஜை அறையிலையோ இல்ல அந்த படிக்கக்கூடிய அறையில கரெக்டா என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னாக்கா காலையில இப்படி சாதாரணமா சரியா வரணும். பாத்தீங்கன்னா டென்ஷன் இல்லாம இருக்கும். பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு செயலும் பரபரப்போடு நாம செஞ்சாக்க, அதான் சொல்லுவாங்க, குதிக்கிற மாடு புல்லு சுமக்காது, குறைக்கிற நாய் வேட்டைக்கு உதவாது. இப்பெல்லாம் பல பேர் பல விதமா சொல்லுவாங்க. அப்ப ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். ஞானம் கருதினும் கைகூடுமா?
உரிய காலத்தில் பொருத்தமான இடத்தில் ஒரு செயலை செய்தால் உலகத்தையே பெற கருதினாலும் கிடைத்துவிடும். அந்த நேரத்துல செய்டா, நீ உலகத்தையே வென்று காட்டலாம். இல்ல, அழகான ஒரு திருக்குறள். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். உலகத்தை வெல்ல கருதுபவர் கலங்காமல் உரிய காலத்துக்கு காத்திருப்பர். எதற்கண்டும் கலங்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய அந்த செயல்ல வெற்றி வரும், தோல்வி வரும். கலாமையா ஏவுகணை அனுப்பும் போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவர் ஒன்றும் தோத்து போல அவர் பார்த்தீங்கன்னா இல்லையா. அப்படியே அந்த இடுக்கண் வருங்கால் நகுக துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க அப்படின்னு சொல்ல, சிரிக்கிறதுனாக்கா அதை அலட்சியப்படுத்துறது இல்லை. மீண்டும் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொன்னார். உலகத்தையே வென்று காட்டக்கூடிய அளவிற்கு ஒரு புகழ் ஓங்கியது. இதெல்லாம் சாதாரணமான செயல். எய்தற்கு அரியது எய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்தால் அப்போதே முடிப்பதற்கு அரிய செயலை செய்து முடித்து விடுக. செய்ய வேண்டிய செயலை உரிய காலத்துல நீ செய்து முடிப்பாய் என்று சொன்னால் நீ இந்த உலகத்தையே வென்று காட்டலாம். ஆனால் தான் சாக்ரட்டிஸ் சொல்லும் போது உன்னையே நீ அறிவாய், ஏன் எதற்கு எப்படி என்று சிந்தித்து செயல்படும் என்றெல்லாம் சொன்னார். எடிசனுடைய ஒவ்வொரு தோல்வியும் அவருக்கு வெற்றி படிக்கட்டாக அமைந்தது. மின்சார பல்பு கண்டுபிடிக்கும் போது அந்த மாமனிதர் கவியரசு வைரமுத்து சொல்வது போல இந்த உலகத்தில் இரண்டை புறக்கணித்து மனிதன் வாழ முடியாது. ஒன்று எடிசனின் மின்சார விளக்கு, மற்றொன்று காரல் மார்க்சின் பொருளாதார சிந்தனை என்று சொன்னார். அப்ப அந்த எடிசன் 1000 முறை தோல்வி கண்டார். ஐயா, நீங்க 1000 முறை தோல்வி கண்டீர்களே என்ன என்று கேட்டபொழுது சொன்னார், ஒவ்வொரு தோல்வியிலும் நான் எவ்வாறு செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டேன். அதை நான் தோல்வியாக கருதவில்லை, வெற்றியாக கருதினேன் அப்படின்னு சொன்னார். அந்த தோல்வியை வெற்றிக்கு அறிகுறியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனையோ பேர், நிறைய பேரை சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் தோல்வி மேல் தோல்வி, உலகத்திலேயே தோல்விகளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு மாமனிதர் யாருனாக்கா ஆபிரகாம் லிங்கன். எதை பற்றி கவலைப்படல, வாழ்க்கையில் உயர்ந்தார் என்ற ஏராளமான பேரை சொல்லலாம். பார்த்தீங்கன்னாக்க அப்படி இந்த திருக்குறளை இதுல கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு செய்தியிலையும் ரொம்ப கவனமா படிங்க, நூல்வெளி படிங்க. இந்த செய்திகளை மிக சிறப்பான வகையில் தெரிஞ்சுக்குங்க. உலக பொதுமறை கவனமா பார்த்துக்குங்க. உலக பொதுமறை 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று குறள் வெண்பா. இதோடைய பாவகை என்ன சொல்றாங்கம்மா, குறள் வெண்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்வுல கேட்கலாம். அதே போல திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. பரிமேலழகருடைய உரை சிறந்த உரையாக இருக்கிறது. 10 பேர் மட்டும் இல்லை, தற்காலத்துல நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு ஒரு தனி லிஸ்டே இருக்கு இல்லையா. நல்ல ஏராளமான பேர் எழுதுறாங்க. எனக்கு ஒரு ஆசை, திருக்குறளுக்கு உரை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலை சரியா அமையல, பார்க்கலாம். அதே போல திருவள்ளுவருடைய அந்த திருக்குறளுடைய புகழை சொல்லக்கூடிய நூல் எதுனாக்கா திருவள்ளுவ மாலை. இதை நல்ல மிக சிறப்பான வகையில படிச்சு தெரிஞ்சுக்குங்க, அற்புதமான வகையில. இப்ப செய்யுள் பகுதி அடுத்து இயல் 4ல ரொம்ப எளிமையான ஒரு பாடல், அந்த பாட்டையும் சேர்த்து படிச்சுக்குங்க. நேரம் ஆயிரம் இருக்குது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா தேர்வு உங்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தேர்வுக்கு நீங்க என்ன பண்ணணும், தயாராகணும். இது வரைக்கும் நடத்தின பாடத்தை படிச்சுக்கினே வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாடல் பிள்ளை கூடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லும்போது பிள்ளை கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த எழுத்து சொல்லணும். இல்லை, பிள்ளை கூடம் அப்படியே வேற ஒன்றும் இல்லை, பள்ளிக்கூடம் தான். பிள்ளைகள் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு இடம் பிள்ளைக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஆசிரியர் ஈரா மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கவிஞர் எழுதியிருக்கிறாங்க. இவங்க பாண்டிச்சேரி ஆரோவில்லில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கவிஞர், பெண் கவிஞர் மீனாட்சி அம்மா. ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர் ஆசிரியராக இருக்காங்க. உயிரையும் மெய்யையும் பொருட்படுத்தாமல் உயிர் மெய்யை கற்றுத்தரக்கூடிய ஆசிரிய பணி அதற்கே உன்னை நீ அர்ப்பணி. இப்ப நாங்களாம் அப்படிதான் இருக்கிறோம். அதே போல 1970 எழுத தொடங்கியவர். என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு பாருங்க. நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், அற்புதமான புத்தகம் இதெல்லாம். அதே மாதிரி வாசனை புல்,
உதய நகரிலிருந்து, கொடி விளக்கு ஆகிய கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார். இந்த கொடி விளக்கு என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து தான் இந்த பாடல் எழுதியிருக்கிறாங்க. யாருடைய பாடல்? ஈரா மீனாட்சி என்று சொல்லக்கூடிய கவிஞருடைய பாடல். அவருடைய படைப்பான கொடி விளக்கிலிருந்து இந்த பாடல் கொடுத்திருக்கிறாங்க. கொடி விளக்கு என்னும் நூலில் இருந்து இக்கவிதை எடுத்தாளப்பட்டுள்ளது. இதுல வேற ஒன்றும் அவங்க சிறப்பா சொல்லக்கூடிய செய்திகள் வந்து ரொம்ப சிறப்பான வகையில இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாமா? அது தாய்மொழி வழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முக்கியமானது என்ன? தாய்மொழி வழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அதுக்காக தாய்மொழி வழி கல்வின்னு சொன்னாக்கா அது வெறித்தனமா சொல்லல. எல்லா மொழியும் கற்றுக்கொள், உன் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்றாங்க. பாரதிதாசன் வந்து அவர் மொழி பற்றாளர் சொன்னா கூட அதுக்காக அவர் பிற மொழிகளை வந்து ஏசவில்லை. ஆங்கிலத்தை கற்கையிலும் அயல் மொழியை கற்கையிலும் இல்லையா தமிழினுடைய மொழியை உயர்வாக பற்றிக்கொள் அப்படின்னு சொன்னார். உன்னுடைய தாய்மொழி உனக்கு உயிர் போன்றதுன்னு சொன்னாரே தவிர அவர் வித்தியாசமா யாரும் பார்க்கல. பார்த்தீங்கன்னாக்க இதுல ஒரு பிள்ளை உட்காந்துக்கிட்டு எப்படி அந்த செய்தியை பார்க்குற பாருங்க. இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. இல்ல முதல்ல பள்ளிக்கூடம் பிடிக்கணும். அடுத்து பாருங்க, இதுக்கு வந்து நோட்ஸ் எல்லாம் தேவையில்லை. இங்கே 50 ஆண்டு வேம்பு, அங்க வேப்ப மரங்க தான், கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? அந்த வேப்ப மரத்திலிருந்து வேப்பம் பூ கீழே கொட்டுது. அது ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, கொஞ்சம் பூவை எடுத்தாந்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு தான் பிராக்டிக்கல் செய்முறை, நேரடியாக கற்கக்கூடிய முறை இயற்கை கல்வி. அதை எடுத்தாந்து கொட்டிட்டு கவுண்டிங் பண்றது. இதெல்லாம் என்னங்க, உங்கள்கிட்ட எத்தனை வேப்பம் பூடாக்குது? டீச்சர் என்கிட்ட வந்து ஒரு 60 இருக்கு டீச்சர் என்கிட்ட ஒரு 75 இருக்குன்னு டீச்சர். அப்ப என்ன அர்த்தம்? அந்த 1 2 3 என்று சொல்லக்கூடிய எண் வரிசையை மனனம் செய்வதற்குரிய ஒரு பயிற்சி கூடமாக இருக்கிறது. பார்த்தீங்க, இப்ப நவீன தொழில்நுட்பம் சும்மா ஒரு கையை வச்ச உடனே தொழில்நுட்பங்கள்லாம் அப்படியே விரிவா போயின்னு இருக்குது இந்த காலகட்டத்தில். பார்த்தீங்கன்னாக்க வேலி ஓணான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். வேலிருந்து ஓணான் வந்து என்ன பண்ணது, அப்படியே அந்த ஓணானுடைய செயல்பாட்டில் அப்படியே நிற்கும். அது எவ்வளவு நேரம் அப்படியே நிற்குது, தவம் செய்வது போல இருக்குமா. அது எவ்வளவு மணி நேரம் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெட சொல்றாங்களோ. அப்புறம் பாருங்க, வெட்ட வெளியில் தட்டு கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்லுகிறார்கள். ஒரு தட்டுக்கூடையில சர்க்கரை வச்சிருக்கிறாங்க, சர்க்கரையால் செய்த பண்டம் வச்சுக்கிறாங்க, எறும்புகள்லாம் வருது இல்லையா, அந்த எறும்புகள் வந்த வேகத்தை கணக்கிட சொல்றாங்க. மழை பெய்ய ஆரம்பித்தால், மழை பெய்ஞ்ச உடனே வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். அது அப்படியே கிளறி விடுறதுக்கு, அதுல ஓவியம் தீட்டுவதற்கு இல்லையா, அந்த கொழகொழப்புல அந்த மண்ணினுடைய வாசத்துல அந்த ஒரு இயற்கை கல்வியை வந்து எப்படி ஆசிரியர் பெருமக்கள் தராங்கன்னு சொல்லிட்டு சொல்ற. பார்த்தீங்கன்னா காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமா. பாருங்க, இது சாத்தியப்படுமா? ஆனா தனக்கான ஒரு கற்பனை, அவன் தான் கவிஞன். மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமா. அப்படியே நடந்து போகும்போது மாமரத்துல அந்த குயில்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம், வழியில வந்து மரம் செடி கொடி தாவரம்லாம் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய பறவை இனங்கள் சிறு சிறு பூச்சிலாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து அப்படியே அந்த இயற்கையோடு ஒன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பார்த்தீங்கன்னாக்க வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆழ திரிய வேண்டுமா. அந்த வண்ணத்து பூச்சி பார்க்கும்போது கூட வேகமா ஓடி போய், குழந்தைக்கே உரிய ஒரு செயல்பாடு இருக்கலாம். பட்டர்ஃப்ளை பார்த்தோன்னே குழந்தைங்க எப்படி அது கூடயே ஓடும். பார்த்தீங்கன்னாக்க என் பேச்சுல அப்படிதான் ஓடினே இருக்கும், அதை போய் பிடிக்கும் இல்லையா. அந்த குழந்தைக்கு கூடிய மனசு நமக்கு வேணும். இப்போ எனக்கு 55 வயசு ஆகுது, நான் போய் பட்டாம்பூச்சி துரத்த போனேன்னாக்க என்ன எந்த நல்லதானே இருந்தான், காலையில இருந்து லூஸாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சைக்காலஜி வித்தியாசமா இருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை மனநிலை இல்லையா, அந்த குழந்தையாக இருப்பதுக்கு மனநிலை வந்து எங்க இருக்குன்னா தாய்மொழி வழி கல்வி மூலமாகத்தான் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றேன். அதே போல மாலையில் மரங்களில் முதுகிலை செல்லமாய் வருடி விட வேண்டும். அப்படி முதுகில் பாருங்க, மரத்தினுடைய முதுகை அப்படி செல்லமா வருடி விடணுமா. குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம். செடி கொடி மரத்தோட பேசணுமா. சார் ஜெகதீஷ் சந்திர போஸ்
தாவரத்தோட பேசினார்னு சொல்றாங்க. நபி பெருமானார் நடந்து செல்கின்ற போது மரம் செடி கொடி தாவரத்தோட பேசினார். என்ன சாப்பிட்டியா, உனக்கு போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குதா, சூரிய ஒளிலாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போவார். பார்க்குறவங்க அவரை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொன்று சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்க. அந்த மாதிரி வள்ளலார் போன்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி தாவரத்தோடு பேசியிருக்காங்க. ஓரறிவு உயிரினத்தோடு ஆறறிவு உயிரினம் பேசணும், அந்த இயற்கையை ரசிக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள், ஒரு ஏக்கத்தை கொடுத்துட்டே இருப்பார். இப்பேற்பட்ட பள்ளிக்கூடத்துல என்னை என்னுடைய பெற்றோர்கள் சேர்ப்பார்கள். இது எத்தனையோ அர்த்தம் இது உள்ள. அதே போல தாய்மொழியிலே பயின்று ஒரு பெரிய ஏக்கம், யாதும் ஊர் என உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான். அந்த பிள்ளையினுடைய ஆசை, அந்த பிள்ளை கூடத்தினுடைய ஆசை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாய்மொழி வழியிலே நான் பயில வேண்டும். அது மட்டுமல்ல, அது யாதும் ஊரே யாவரும் கேளு என்று சொல்லக்கூடிய உறவோடு நான் வாழ வேண்டும். என்னுடைய பெற்றோர்கள் இந்த தாய்மொழி வழி கல்வியை கற்பதற்கு எனக்கு அனுமதி கொடுப்பார்களா, இந்த இயற்கையோடு இயற்கையாக நானும் ஒரு பொருளாக உறவாட வேண்டும் என்பதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையினுடைய இயக்கத்திலிருந்து உயர்வான ஒரு தாய்மொழியை உயர்த்தி பிடிக்கிறார். அதற்காக பிற மொழிகளை அவர்கள் தாக்கவில்லை. ஆக மீனாட்சி அம்மையாருடைய இந்த கவிதையும் மிக சிறப்பான வகையில் படித்துக் கொள்ளுங்கள். நடத்தக்கூடிய அத்தனை பாடத்தையும் அத்தனை சப்ஜெக்டையும் கவனமாக படிங்க. மீண்டும் HM சிஸ்டருடைய வாழ்த்துக்களோடும் தமிழ்துறை சார்பாக ஆசிரியர் பெருமக்களுடைய வாழ்த்துக்களோடும் சிறப்பாக படித்து கொண்டு இருங்கள். மதியும் நிதியும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் நீண்ட ஆயிலும் நல்ல மன மகிழ்ச்சியும் உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் உறுதுணையாக இருந்து தெய்வங்கள் நம்மை காப்பாற்றும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.